போகிறது அனதர் இன்வென்ட்ரி டெக்னிக். ஸோ ஃபார் நம்ம என்ன டெக்னிக் பார்த்துருக்கோம்? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்துருக்கோம், ஏபிசி அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து நம்ம டெட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாக் லெவல் பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கும் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிக்கு டிஃபரன்ஸ் என்னடான்னா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம டைம்லி ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம். வி ஆர்டர் தி கூட்ஸ், economically we buy the raw materials at the lowest ordering cost and lowest carrying cost. ஸோ அதான் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ், வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிங்கிறது என்னடான்னா, இது வந்து சிம்பிள். இது வந்து ஆர்டர் பண்ணுறது போல நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது, சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படிங்கிறது. நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நம்ம உள்ளவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். When a firm is producing its own inventory rather than purchasing it, the economic order quantity formula can be applied to minimize total inventory cost. So, hence the ordering costs are replaced by manufacturing setup costs. So, இப்போ நம்ம என்ன பண்றோம்? We are arranging a plant and we manufacture our raw materials, but it's a one-time investment. ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் செலவாகாது. We can produce our raw materials. Setup costs are of fixed nature and present the online costs for machine adjustments, one time cost for machine adjustment and paperwork scheduling, etc. So thus the concept of economic batch quantity is similar to economic order quantity. The former is applied to production of finished goods, whereas the latter is applicable to purchase of raw materials. Right. Economic batch quantity economic order quantity இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறது பாரு. ஆனுவல் டிமாண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் ஐட்டம் ஆஃப் அ ஆர்டிகல். மொத்த ஆனுவல் டிமாண்டோட செட்டப் காஸ்ட் பர் ப்ரைஸ் பர் பீஸ். டோட்டல் செட்டப் காஸ்ட் ஆஃப் மிஷின் டிவைட் பை குவான்டிட்டி இன் பேட்ச். டோட்டல் செட்டப் காஸ்ட் ஆஃப் மிஷின் குவான்டிட்டி இன் பேட்ச். ஒரு ஒரு எவ்வளோ குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டிவைட் பை நம்பர் ஆஃப் காஸ்ட் பண்ண காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். இந்த மூணு ஐட்டம்ஸை நம்ம ஷுட் ரிமெம்பர் இன் அவர் மைண்ட். Rate of interest on the capital invested in the components or parts. Both the points number 3 and 4 put together and taken as a carrying cost of one time. So இது கேரிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்றும் வெளியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத விட உள்ளவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், ஃபேக்ட்ரி செட்டப் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ஒன் டைம் அதை செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக செலவு இருக்காது. பட் நம்ம மெட்டீரியல்ஸ் எவ்ரி டைம் வெளியில் வாங்குவோம், நிறைய செலவாகும். எக்கனாமிக் இதோட அசம்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, annual carrying cost can be accurately estimated. நமக்கு வந்து கேரிங் காஸ்ட் வந்து வெளியிலேருந்து வர நமக்கு நிறைய செலவாகும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு கேரி பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்து இதில் வந்து நமக்கு என்னடான்னா நமக்கு வந்து தேவைப்படும்போது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிப்போம். செட்டப் காஸ்ட் கேன் பி accurately estimated and is fixed. It does not change with the lot size. Okay, we assume that the following assumptions should be there. What all the assumptions should be there? Setup cost can be accurately estimated and is fixed. It does not change with the lot size. நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணும்போது செட்டப் காஸ்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆகலை அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். நெட்டில் there is no safety stock. So safety stock is not required because ஸ்டாக்கே தேவையில்லை. தேவையான மெட்டீரியல் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி போகிறோம், அதனால சேஃப்டி ஸ்டாக்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனுவல் டிமாண்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் இட்ஸ் linearly consumed by customers. There are no quantity discounts. ஸோ எந்த வெளியிலும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது. அந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் exceeds the rate of usage of customers production period. All production does not use to satisfy the demand is placed in inventory. So very unsatisfied material can be replaced by uh, purchasing of raw materials. Then the economic batch quantity தான்.
பாடத்தில் நம்ம பார்க்குறது. மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் இஸ் an integral part of production planning. இன்டெகிரல் பார்ட்டான ப்ரொடக்ஷன் பிளானிங்ல ஒரு டெக்னிக் தான் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட். ஸோ எவ்வளோ பர் இயர்க்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைன்றது முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டு தான் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். ஸோ இன்வென்டரி கண்ட்ரோலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இது. இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்வென்டரி கண்ட்ரோல் டெக்னிக். மெட்டீரியல் பிளானிங் டெக்னிக் கேன் பி கிளாஸ் இன்டு டூ குரூப்ஸ். அது வந்து பிளானிங் டெக்னிக் ஒன்று இருக்கு. இன்னொன்று பிளானிங் டெக்னிக் ஃபார் டைரக்ட் மெட்டீரியல்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் பாருங்க. டைரக்ட் மெட்டீரியல்ஸ் மேபி டூ குரூப்ஸ். டெக்னிக்ஸ் ஆஃப் ஹை வேல்யூ மெட்டீரியல்ஸ், டெக்னிக்ஸ் ஃபார் லோ வேல்யூ மெட்டீரியல்ஸ். அதாவது டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது. அது என்ன இப்போ நம்ம பார்ப்போம். டைரக்ட் ஃபார் ஹை வேல்யூ. இதெல்லாம் ஹை வேல்யூ பாருங்க. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்க்ளூஷன் சார்ட், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், இன்வென்டரி கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் வந்து இன்வென்டரி கண்ட்ரோல் வந்து லோ வேல்யூ மெட்டீரியல் வெறும் இன்வென்டரி கண்ட்ரோல் மட்டும்தான். ஹை வேல்யூ மெட்டீரியலுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்? பில் ஆஃப் மெட்டீரியலை எக்ஸ்க்ளூஷன் சார்ட் யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் யூஸ் பண்ணுவோம், இன்வென்டரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். பட் லோ வேல்யூ மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்வென்டரி கண்ட்ரோல் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து காஸ்ட் கன்சம்ஷன் அனாலிசிஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபியூச்சர் மெட்டீரியல் எவ்வளோ ரிக்வயர் தேவைப்படும் அப்படின்றத பாஸ்ட் கன்சம்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்னு ஒன்று இருக்கு. அது வந்து வரும்போது சொல்றேன் நான். இன்வென்டரி கண்ட்ரோல், ஆஸ்கிஸ் இன்வென்டரி கண்ட்ரோல் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ டைரக்ட் மெட்டீரியல் ரெண்டு பார்ட்டு. ஒன்று வந்து ஹை வேல்யூ மெட்டீரியல்ஸ், இன்னொன்று லோ வேல்யூ மெட்டீரியல்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்மூத்திங் யூஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல் பார்த்துக்கிறதுல ஷெடியூலிங் டெக்னிக். ஷெடியூல் என்ன? எப்பப்போ எந்தெந்த வேலையை செய்யணும்னு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. அதான் ஷெடியூலிங்கிறது. எம்ஆர்பிக்கு இது வெறும் இன்வென்டரி கண்ட்ரோல் மாத்திரம் கிடையாது, அது ஒரு ஷெடியூலிங் டெக்னிக் கூட. அது ஒரு சார்ட் பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் யூட்டிலைசஸ் எ மாஸ்டர் ஷெடியூல் இன் ப்ராடக்ட். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எம்ஆர்பி இஸ் டெக்னிக் ஆஃப் ஒர்க்கிங் பேக்வர்ட் ஃப்ரம் தி ஷெட்யூல்டு குவான்டிட்டிஸ். ரைட். மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் இஸ் டெக்னிக் ஃபார் டிட்டர்மைனிங் தி and time for the acquisition of dependent demands. There are certain procedures, steps in and paranga. What are the procedure steps for material requirement planning? First step, determine the gross requirement of the finished products. So எவ்வளவு மெட்டீரியல் நமக்கு தேவை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டெட்டர்மினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீரியட் வைஸ் ஸ்பெண்டிங், சேல்ஸ், பீரியட் வைஸ் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ மொத்த மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் வந்து வி ஷுட் பி ப்ரீ டிட்டர்மைண்ட். டிட்டர்மைன் தி நெட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். கிராஸ்க்கு நெட்டுக்கு அந்த கிராஸ் வந்து மொத்தமாக நமக்கு தேவைப்படுறது. நெட்டுங்கிறது இப்போ ப்ரெசென்ட் யூஸ் பண்ண வேண்டியது. கிராஸுங்கிறது 1 இயருக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணுறது. நெட்டுங்கிறது இப்போ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நெட்டு. டெவலப் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். ஸோ எம்ஆர்பி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஷெட்யூல், நாட் ஓன்லி இன்வென்டரி டெக்னிக், இட்ஸ் அ ஷெட்யூலிங் டெக்னிக். ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி இட் வில் ரன் பேஸ்ட் ஆன் தி சார்ட். ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் அதெல்லாமே. ஸோ மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் இஸ் ப்ரிப்பேர்ட். மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் இஸ் தி கீ டு எம்ஆர்பி. அந்த மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஆர்டர் பண்ணினே இருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் தி பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிட்டர்மைன் தி கிராஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். So the bill of materials, for example, assembly structure bill of materials is available and it contains information to identify each item of the assembly. So predetermined schedule, based on the predetermined schedule and the gross requirements is identified. You know the B and C category of items which were explained in the previous chapter. B items are classified as A item, B item, C item classify பண்ணி
பிசிக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அது கூட மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் இட்ஸ் அ பார்ட். Determine the net requirement of the items. And the final to this, last number again. Adjust requirement for scrap allowances. See, scrap and waste need to be scrap maintenance கூட material requirement planning ஒரு important role பண்ணும். Scrap means sometimes we sell the scrap, sometimes we reuse the scrap, and according to the requirement, it is decided on material requirement planning. Based on this material requirement planning, scrap is handled. Sometimes it is used for reusage purposes, sometimes it is used for selling purpose. Scheduled planned orders. Once the quantity of an item is determined, the next logical step is to schedule it. Schedule is MRP is all about scheduling the total work. Material requirement planning is all about scheduling the work. Explore the next level, aggregate requirements and determination of the order quantities, and finally minimize the maintain the schedule. So in the 7 points are the procedures for material requirement planning.